அஸ்ஸலாமு அலைக்கும். பீன்ஸ் கறி, அதாவது பீன்ஸ் போட்டு ஒரு கிரேவி. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1½ ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு, ஒரு கை தேங்காய், கொஞ்சமாக பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய். இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அளவு 250 கிராம் பீன்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அளவு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்ப்போம். இதை அரைச்சி வச்சுட்டு வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, அந்த தாளிக்கிற பிரெஞ்சு இலை அதை போட்டு, பூண்டு தட்டி போட்டு, நறுக்கின வெங்காயம், இது பூண்டு 4-5 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே 250 கிராம் பீன்ஸுக்கான அளவு தான். இதில் தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். உப்பு நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். காய்க்கு எல்லாத்துக்கும் உள்ள சேர்த்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காய் சேர்த்து நல்லா வணக்கணும். இது கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காரம் வேணுங்கிறவங்க கூட சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி வச்ச அந்த மசாலா அதையும் சேர்த்துடணும். சேர்த்து ஒரு கிண்டி இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து வேக விடணும். நல்லா காய் குக்கரில் போட வேண்டியதில்லை, அப்படியே வானலில் வெந்துடும். நல்லா தண்ணி, அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சிட்டோம்னா அது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அது சப்பாத்திக்கு, நமக்கு சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். பீன்ஸ் கறி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். அடுப்பு ஸ்லோவில் வச்சிடணும். அடுப்பு நல்லாவே ஸ்லோவில் வச்சு இருந்துச்சுன்னா கறி நல்லா மசாலா இழுத்து வேகும். கறினா பீன்ஸு அதுதான் கறின்னு சொல்கிறோம். கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் வச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கும். இடையில வேணால் எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பீன்ஸு கறி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே மல்லி இலையை தூவி எடுத்தோம்னா சூப்பரான பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.